அதாவது இந்த கில்லர் காயின் டாஸ்க்னு ஒரு பிக் பாஸில் வைக்கிறாங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கு, எப்படி ஆடணும். சீசன் 3ல கவின் வந்து ஆடியிருப்பார். சீசன் 8 சீசன் 9 அந்த விஜய் சேதுபதி வந்த பிறகு கேடுகட்டத்தனமான கண்டஸ்டன்ஸு எவனும் வந்து ஒழுங்காக விளாட்ல அப்படிங்கிறது தெரியும். சரி, சீசன் 8 கூட ஓரளவு சேர்த்துக்கலாம்னு வைங்க, அதுலையாச்சும் ஒரு மனிதாபிமானம் இருந்துச்சு. பட் இதில் வந்து அப்படி எதுவுமே கிடையாது. கில்லர் காயின் டாஸ்கை எப்படி விளையாடக்கூடாது அப்படின்றத சீசன் 9 கண்டஸ்டன்ஸ் ரொம்ப தெளிவாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் கடுப்பான பிக் பாஸ் டிடிஎஃப் டாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காரு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அந்த மாதிரி தான் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து 6 டாஸ்க் இப்போ முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இந்த டாஸ்க் சேர்த்திங்கன்னா 6 முடிஞ்சிருக்கா? இன்னும் 2 இல்லை 1 தான். 7 இல்லை 8 அவ்வளோதானா? 9 டாஸ்க்லாம் கிடையாது தான். என்னையா சொல்கிறேன்றீங்களா? ஆமாங்க. அதற்கு காரணம் இந்த மூதேவிங்க பண்ண சில செயல்னால தான். சரி, கில்லர் காயின் டாஸ்க்கு மொதல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சபரியை வந்து அமைக்கிட்டாங்க அப்படி எல்லாம் சேர்ந்து. அதனால் மூச்சு கூட வாங்க முடியல. திவ்யா வந்து வரவே இல்லை, ஓரமாக வந்து நின்றுட்டு அவள் ஆடாமே இருந்தலாம் ட்ரெஸ்ஸை போட்டு. சும்மா வீட்டில் நம்மளை மாதிரி உட்காந்து பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். பாரதியாச்சும் போய் அப்படி இப்படின்னு ஓடிட்டாச்சு இருந்தா. திவ்யா வந்து ரொம்ப ஃபேக். நான் எதனால சொல்கிறேன் திருப்பி. அடுத்த ரவுண்டு வருது. அடுத்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கமலி அமைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறா? பாரதி ஹெல்ப் பண்ணுறான். முதல் பார்க்குறா, என்ன ஷாக்காக இருக்குது. பார்வதி போய் பக்கத்தில் போகல, அமுக்கலை. அடுத்ததில் கமலி ஹெல்ப் பண்ணுறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆன பிறகு கமலி முடியல, ரொம்ப ஒரு மாதிரி வந்து அடைச்சிருச்சு எல்லாமே. உடனே அவன் ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டான். அவன் அம்மா நினைப்பு வந்துடுது, எல்லாம் வந்துடுது. அப்போ வந்து பார்வதி கமலி ஓவராக சமாதானம் ஆகிட்டாங்க. இந்த வடிவேலு விவேக் ஒரு படத்தை சொல்லுவார்ல, கை கொடுங்க கட்டி பிடிங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து ஓவராக சமாதானம் ஆகிட்டாங்க. சரி, ரைட், அது ஓகே. அடுத்து பாருக்கு வராங்க. பாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சி சோஃபாக்குள்ளே போயிட்டா, பிடிச்சி இழுத்து தரன்னு ஒட்டிட்டாங்க. இப்போ தான் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவள் ஒட்டி வச்சுருக்காங்க, எல்லா கையும் பிடிச்சிருக்காங்க. திவ்யா என்ன பண்ணிகிட்டு இருக்கா? நின்று கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. நீ நினச்சிருந்தா திவ்யா பார்வதியோட காயின் எடுத்து விக்ரம் மேலே ஒட்டியிருக்கலாம், இல்லை பார்வதியோட காயின் எடுத்து சுவிக்ஸ் மேலே ஒட்டியிருக்கலாம். ஒரு டம்பஸ்ட் கண்டஸ்டன்ட் நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அதுக்கு தெரியுதா வித்தியாசம்? இந்த அம்மா வந்து வரமாட்டாங்களாம். இப்போ கூட திவ்யா என்ன சொல்கிறாங்க? நான் ஓடுற மாதிரி ஓடுறேன், நீங்கள் எனக்கு ஒட்டுங்க அப்படின்ற மாதிரி. யாரா நீங்கள்? இதுக்கு தான் பிக் பாஸ் வந்து டிடிஎஃப் டாஸ்க் ஒன்று கேன்சல் பண்ணிட்டாராம். மொத்தம் 9 டாஸ்கில் இப்போ 8 இல்லை 7 தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ தான் அது ஆரம்பிக்குது. எல்லா டாஸ்க் வந்து இப்போ தான் ஆரம்பிக்குது லைவில். அதாவது 6 இப்போ லைவில் நான் சொல்கிறது ஒரு நாள் முன்னாடி தான் நமக்கு லைவ் போகுது. இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் தான் ஆரம்பிக்கிறாங்க 7 டாஸ்க்கு. பார்த்துக்கோங்க, நைட்டு தான் நமக்கு அப்டேட் வரும். ஸோ 7 8 தெரில. டாஸ்க் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. பாரதி வரா, வந்துட்டு துப்பி விட்றா மூஞ்சிலே. என்னடா லூஸ்தனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காரி துப்புறா மூஞ்சில். உடனே வந்து கோவம் வந்துருச்சு. அரோரா வந்து சுச்சு வந்து இல்லை ஒன்றும் இல்லைன்றா. உடனே கோவம் வந்துருச்சு. என்னடி பண்ணுறீங்க? சபரி முதல் ரவுண்டில் அவன் அமுக்குனாங்க, அப்போல்லாம் வரல இந்த உதவி. பார்வதியை பிடிச்சி அமுக்குன்னு கேள்வி கேட்டோன்னே வந்துட்டான். நீ மட்டும் எனக்கு வந்தியா பார்வதி அப்படின்றான். டேய், உனக்கு வந்தால் வரல, இப்படி ஆடுறது அன்ஃபேர் தானே. அதுக்கு நீ வந்து குரல் கொடுத்தியா சபரி? இதுக்கு தான் சொல்கிறேன், சபரி எவ்வளோ ஃபேக் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ கேடு கேட்டவன் பாருங்கள் சபரி. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ கேவலமாக இந்த கேம் ஆடுறாங்கன்னு பாருங்க. அப்போ அவனுக்கு வர்றப்ப அவன் கேட்கல. பார்வதி வந்து கேட்டாலாம், கமருதீனுக்காக வந்துட்டாலாம். அதுக்காக வந்து குரூப்பிசம். எனக்கு பாரதி பிடிக்காதனால நான் பாரதி இது பண்ணக்கூடாது. பார்வதியும் வந்து அட்லீஸ்ட் சபரியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போய் காப்பாற்றிக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். அவளுக்கு சபரியை பிடிக்காதனால காப்பாற்றலை. ஆனால் அவள் போய் படுக்கல மேலே. பாரதி மட்டும் தானே வெளியே நின்று அமைச்சு. எல்லாரும் போய் கேவலமான கேம் விளாண்டாங்களா? ஆர்டர் பாருங்கள், ரிசல்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா இல்லையா? 6வது டாஸ்கில் எப்படி அவுட் ஆகியிருக்காங்க தெரியுமா? அடுத்து திவ்யா தூக்கியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம அரோராவை தூக்கியிருக்காங்க, சாண்ட்ராவை தூக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து சுபிக்ஸா, அதுக்கடுத்து விக்கல்ஸ் விக்ரம், அதுக்கடுத்து கடைசியாக அப்போ காணாங்க. இது எதுக்கு இந்த கேமு? மக்கள்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்காக ஆடி நேர்மையாக ஆடி தான் கேம் போகணும். அதை விட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அமுக்குவாங்களாம். இதே மாதிரி தான் எல்லாரும் ஒன்று போயிருக்கு ரிசல்ட்டை பார்க்கும்போது. சரியா? பாரதி வந்து கேட்குறாங்க, சுத்து போட்டாங்க பார்வதி, எதுக்கு நீ வந்து இப்படி வரல? நீ சபரிக்கு நீ ஏன் வரல? ஏன் கமருதீன் வந்து அப்படி ஃபேவரிசம் பண்ணுறியான்றாங்க. டேய், சபரிக்கு நான் பார்த்தேன்டா, நான் அமுக்கலை. கமருதீன் அதை திருப்பி நீங்கள் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது, அதனால் போய் நான் இது பண்ணேன். ஏன் நீங்கள் சபரிக்கு பண்ணலன்றான். அது நீ கேட்கக்கூடாது. அது நான் அப்சர்வ் பண்ணுறேன். என் கேமை எனக்குன்னு ஒரு கேம் இருக்குது. நீங்கள் யாரும் இவ்வளோ கேவலமான ஒரு கேமாக இருக்கும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். கமருதீன் வந்து கடைசியாக போய் உட்காந்துட்டு இருக்கான். 2 பேரும் சமாதானமாக வராங்க. கட்டி பிடிக்கிறான், இங்கே பிடிக்கிறான், அங்கே பிடிக்கிறான், அங்கே பிடிக்கிறான், இங்கே பிடிக்கிறான். மாற்றி கமருதீன் ஃபீலிங்ஸை வச்சுக்கிட்டு என்னமோ அவர் அம்மா வந்து நினைப்பு வந்துருச்சான் அப்படி சொல்லிட்டு அவன் அழுக. உடனே பார்வதி திரும்பி சூ அப்படின்றாங்க. இதெல்லாம் தான் பிக் பாஸ் பார்த்தாரு. இதில் எந்த மூதைகளுக்கும் கொடுக்கக்கூடாது, டாஸ்க்கு டக்குன்னு முடிச்சு விட்ருவோம்னு சொல்லிட்டு இப்போ நடக்கிறதுல 7வது டாஸ்க்கு அதோட முடிச்சாலும் முடிச்சிருவாங்க. இப்போ தான் நடந்துட்டு இருக்கு கரண்ட்டாக லைவ்லனா. இந்த லைவில் இல்லை,
வீட்டில் பிக் பாஸ் வீட்டில் நடந்துட்டு இருக்கு இப்போ. ஓகே, 7வது டாஸ்க் இன்னும் ஒன்று மேபி, ஏன்னா இந்த டைம் 7வது டாஸ்க் இப்போ தான் நடக்குது அப்படிங்கிறப்ப 8வது டாஸ்க் இருக்குமாங்கிறது தெரியல. ஸோ மேபி 7ஓட முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். யார் 7 ஜெயிக்கிறாலும் அவன் தான் வின்னர்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது இப்படிப்பட்ட டாஸ்க்கு இதை கேவலப்படுத்திட்டாங்க. சீசனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தடவிக்கிட்டே சீசனும் கேவலப்படுத்திட்டாங்க. மொத்தம் சீசன் 9 பிக் பாஸில் ஒரு முக்கியமான ஒரு கருப்பு பக்கத்தில் நம்ம எழுதணும். சீசன் 9